புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. மூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே. பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு பகவத்கீதை பாடம் கொடுத்தார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே. பாட்டை பாட சொல்லி ஆரம்பத்தில் கைதட்டின உலகம் நெஞ்சார்ந்தே கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் கானகத்தில் பாட்டு பாடும் பாட்டு பாடும் சாமி அறையா சாமி அறையா. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா.
கெட்டது இதோ காணம் கெட்டது யார் என்று பார்ப்போம். நம்மிடத்திலே தேவகானம் அதாகப்பட்டது. பேசுறா சால கண்ண திறந்தா ஒளியில்லே கலை எடுத்தான் அடவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. சித்தப்பா கண்ண திறந்தா ஒளியில்லே கலை எடுத்தான் அடவல்லே கண்ண திறந்தா ஒளியில்லே கலை எடுத்தான் அடவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறே ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறே ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறே முத்தப்பா நீ நாராயணத்துக்கு போய் உனக்கு தண்ணி வாங்கி கொடுத்து கொண்டு விட்டாங்கப்பா ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறே ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறே உனக்கு மட்டும் கேட்டா போதும் முத்தப்பா உனக்கு மட்டும் கேட்டா போதும் முத்தப்பா போடா கண்ண திறந்தா ஒளியிலே களை எடுத்தால் நடவலே கண்ண திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவலே ஒன்னு நினைச்சு வாழ்ந்தனே உள்ள நோகி அழுதனே உன்ன நினைச்சு வாழ்ந்தனே உள்ள நோகி அழுதனே ஆசை கண்ணா கண்ணா என்று சொல்லி கண்ணா ஆசை எல்லாம் போயிருந்தே அண்ணா கண்ண திறந்தா ஒளியிலே களை எடுத்தால் அடவலே உன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான் வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவே இல்லையே காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே காதல் வந்தது முன்னாலே கடுப்பு வந்தது பின்னாலே காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே ஜாதி மதம் பார்த்து நான் பழகலே முத்தப்பா ஜாதி மதம் பார்த்து நாம பழகலே ஒன்னும் பெருசிலே கண்ண திறந்தா ஒளியிலே அலை எடுத்தா நடவல்லே கண்ண திறந்தா ஒளியிலே அலை எடுத்தா நடவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே கைதட்டி கைதட்டி அடே இது இது புகழே ஒரு மத்தியிலே அதாப்பட்டது அவளோடு அவளாக என்ன சொல்லிட்டு அதாப்பட்டது கடிக்கடி அப்படி சொல்லுவேன். ஆரங்க தானுரங்க ஆறுகடல் நீரருங்க மணி இப்ப கூட நம்மள விட மாட்டானு. காலையில நான் தண்ணிய போட்டு நான் உறங்க உன்னுக்கு வருதுடா முத்துக்கு இந்த புள்ள தூங்குறக்கா பாட்டு படிக்க சொல்லியிருக்காடா. நானே தெரியாம ரெண்டு வரியா பிட்டு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா பாட்டு கேட்கிறேன் என்னப்பா என்ன என்ன ஜரம் சாப்பிட்ட நீ வச்சதே நாடாம இருக்கு. என்ன குறையாத உனக்கு கணக்காவே இருக்கா? சரி சந்திப்போம் சந்திப்போம் பரட்டு மார்போம். மணி 3 முடிச்சிடும் நாடகத்தை முடிச்சிடும்.
கண்ணுக்குள்ளூர் நிலவா இது ஒரு கனவா கைகுட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா வேகம் வரவில்லை தொடவில்லை ஏனோ விடை இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்லும் தெரிந்தால் வாழ்க்கை வருமா ஆண்டவன் 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 தரிசனமே மெய்யடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே மெய்யடியார் வேண்டிடும் அனுபவமே பழனி திருக்குமரா பழமொன்று எந்தனுக்கு பழமொன்று எந்தனுக்கு புதுக்கோட்டைக்கு நீ வாராயோ 12 மணி ஆனவன கடை திறந்தவன சரக்கு வாங்கி தாராயோ லோக்கல் குடிக்க மாட்டேன் நல்ல சரக்கு சாப்பிடுவேன் லோக்கல் குடிக்க மாட்டேன் நல்ல சரக்கு சாப்பிடுவேன் லோக்கல் சாப்பிட்டா வாயி வீசு பக்கரி லெமன் சாப்பிட்டா வாயி வீசாது சரக்கு சரக்கு சும்மா உட்கார்ந்துருப்பேன் சும்மாவே 5 சுதியில சிவரஞ்சனி ராகத்துல மேல் தாய் பாடுறதுனா சும்மாவா ஏங்க எனக்கா ஒரே இது அந்த பாடுங்களேன் பாடுங்களேன் கடைசியா சரக்கு என்ன சரக்கு சாப்பிட்டான் தெரியல பெரிய ஆட்டமா இருக்கா உயிரே சூப்பரா உயிரே போட்டி சரியா இருக்கா பேசிட்டு இந்த கபடி போட்டி மாற பஸ் மாற பேசுகிறேன் இல்ல என்ன சொல்றேன் போட்டி போட சொல்றியா போட்டியால போயிட்டு இருக்கு சோ சேட் உயிரே 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 அவனால எதிர்க்க முடியல அப்பா யாராச்சும் பிளேடு தான் கொண்டு வாங்க நீ எந்திரிச்சு காசை வசூல் பண்ணு அண்ணே பிளேடு இப்ப கார்த்தி பிளேட மென்னு துப்புவான் நான் என்ன பண்ண சொன்னா என்ன பண்றேன் ஏயா தொழில் அந்த 5 சுதியில உயிரே அந்த சிவரஞ்சனி ராகத்துல பாடுங்க அண்ணே அண்ணே டிக்கோ உயிரே 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 இப்படியாவது போயிரு ஒழுங்கா பாடுறா சாமி எவ்வளவு அழகா பாடுறாரு பாடுறா சால பாடியா
சாமி உன்னை என்ன நினைப்பாரு? உசுரை கொடுத்து கத்தினே குசு தெரிஞ்சிக்கோ எந்திரிக்க மாட்டேங்கானே சண்டால. ஊரே எந்திரிச்சு இப்படி தூக்குறான் சண்டால. சரி நீங்க போயிட்டாங்க, உங்களுக்குலாம் ஓய்வு. ஒரு நாளைக்கு வேலை பார்த்துக்கிறேன். பாருங்களே ஐயா, வணக்கம். அபச்சாரம் அபச்சாரம் விபச்சாரம். உபச்சாரம்யா, அபச்சாரம் செய்தவராயிரம் இல்லம் தேடி வந்தால் உபச்சாரம் செய்ய வேணும்னு சொல்லியிருக்காங்க. அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? எனக்கு தேவையில்லாம உபச்சாரம் செய்வது தமிழ் மரபு. உபச்சாரம் செய்வது தமிழர் மரபு. மஞ்சள் இதெல்லாம் யார்ட்டு இங்க கடைஞ்சு ஒரு சிகரெட் இருந்தா கொடுங்க. டேய் மந்தமா இருக்கு மூளை. இல்லைன்னா உங்க மூளையில அப்படியே கலகலையா வெடிச்சு பிரிஞ்சிருமோ? எக்கோ குறைச்சிருங்க அண்ணே. நெய் அவங்கள இவங்க சொல்ல இவங்கள அவங்க சொல்ல. தயவு செஞ்சு நல்லா இருப்பீங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எங்களை நாடகம் நடத்த விடுங்க அண்ணே. சும்மா ஏனே என்ன என்னண்ணே என்ன ஏன் போட்டு உயிரை வாங்குறீங்க? கண்டிப்பா என்னடா இந்த நாடகத்துல நான் திருப்பி நடிகா நீ திருப்பி நடிகா? பாருங்க, நல்ல மாம்பழம், நாட்டு மாம்பழம், ஒன்றரை மாம்பழம் பாருங்க. வண்டி வருது. 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். யாரு நீ? நீங்க யாரு? இந்த இடத்துக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? யாருக்கு? எங்க இடம் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். பரிசையா நாடகம் இருக்கு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓ வாயாங்க என்ன சர்வா பண்ண உங்களை வா, உன்னே தான் சாடிக்கிட்டு பேசுனேன்னா மண்டே பொழந்து வருவேன். வேற உங்களை ஐயாவை எப்படி பேசணும்? யார ஏண்டா அறிவட்ட முட்டாப்பல அப்படி மரியாதையா பேசணும். இங்க வாங்க. இது என்னது? இது இது என்ன கையில? யாராவது கீழே உட்காந்துருக்காளுங்க பேசுனா மண்டே பொழக்கிறது. சும்மா இன்னுமே வந்து யாராவது கீழே இருக்கிற மூச்சு விட்ட அதோட சரி ஒரே அடிதான் மண்டே பொழந்தே ஓட்டு போயிருவேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். யார் நீங்க? எது இருக்கட்டும். யார் நீங்க? நீங்க குறுக்க பார்த்த கூடாது, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் என்ன செய்வேன்னு கேட்க. மற்ற நேரம்னா என்ன செய்வேன் தம்பி? என்ன பண்றாங்க? நீலாம் ஒளிய முடியாதா? வாடா டேய், சின்ன உருவம் போய் ஒளிஞ்சிருவேன். வா 1.5 கிலோல இருக்க போய் ஒளிஞ்சிருவாரு இவரு. நீ ஒளியணும்டா பெரிய மலையே. தமிழகத்தை முப்பெரும் பிரிவாக பிரித்தாண்டார்கள். ஏன் பிரிச்சா? பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு. ஆமா அப்படின்ற முப்பெரும் நாடு தெரியுமா உங்களுக்கு? 3 நாடு தெரியுமில்ல. சரி, பாண்டிய நாட்டினுடைய தலைநகரம் எந்த ஊர்? பாண்டிய நாட்டினுடைய அண்ணா எந்த ஊர்? அது எங்களுக்கு தெரியாதா? அவங்க சொல்லி கொடுத்து நாங்கள் சொல்லணுமா? பாண்டிய நாட்டோட தலைநகரம் மருதங்குடி. ஓ மோகர. ஆமா மருதங்குடியா? அங்க மதுரையில இருந்து சொந்தம் இருக்கு. என்ன சொந்தம் இருக்கு? ஏதாவது பொருந்துற மாதிரி பேசுறீங்களா? மருதங்குடிக்கும் மதுரைக்கும் பொருத்தம் இருக்கு. என்ன பொருத்தம் இருக்கு? மருதங்குடிக்கும் மதுரைக்கும் என்ன பொருத்தம்? மருதங்குடி மதுரை மாவட்டம். சரி, மதுரை மாவட்டம் எங்க இருக்கு? மதுரைங்கிறது தலைநகரம். ஆமா. இந்த மாநகரத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அதாவது ஏதாவது புரியுதா? எது புரியுதா? இல்ல பைத்தியக்காரங்களா? ஒரு கர்மமும் புரியல உங்களுக்கு. சரிங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னா இவங்க எல்லாம் 5 வகை என்ன இருக்குல்ல? எங்க 5 வகை எல்லாம் என்னென்ன சொல்லு பாப்போம். அதை இப்ப சொன்னீங்கல்ல, நான் தான் சொன்னேன், மறுபடியும் திரும்ப சொல்லு. அது சொல்லிட்டீங்களா, அப்புறம் அதுக்கு அதை திருப்பி சொல்ல சொல்லியாச்சு. ஏதாவது சொல்லாததா சொன்னா பரவாயில்ல, சொன்னதை போயிட்டு யார் லூசாயா? யார் லூசு? அங்கவே இந்த நிலத்திற்கு என்ன பேர்?
அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். உடையார் வாட்டி ஐயா ஒன்றுட்ட கேளு. ஐயா ஒன்றுட்ட கேளு. இது என்ன நிலம்ண்டு? என்ன நிலமா? யோ, நீங்க வாழும் நிலத்திற்கு என்னையா பேரு? இது பலாமடம் ஓட்டுருக்காங்க. டேய், இதா கேட்கலையா நானு? இந்த கதையின் இந்த இருக்குல்ல, இதா இது என்ன நிலம்? இதா இங்கிட்டு உள்ளதா? இங்கிட்டு உள்ளது இது புஞ்ச, அது நஞ்ச. இருந்தாலும் மண்டே போலடா, கேஸ் வந்தாலும் பரவாயில்ல. நான் எடுத்துக்கிறேன். நாங்கள் வர கூட வச்சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஆள் தான் நாடகத்துக்கு எடுத்தது. இன்னொரு ஆள் வந்தா ஆளை காணா. இந்த முன்னாடி எனக்கு தெரியும். வந்தோடனே வரவேற்பு கொடுத்தது அவங்க 2 பேரும் தான். அப்பயே எனக்கு தெரியும். வந்தோடனே கொஞ்ச நாகல்ல, அப்பயே எனக்கு தெரியும் இவங்க 2 பேரும் நாடகத்தை கெடுப்பாங்க. அதே மாதிரி ஆயிடுச்சு. சிரிக்கிறாங்களா? எனக்கு நேரம்ல. யாரு உங்களை சிரிக்க சொன்னது? நாங்க உங்களை சிரிக்க வந்திருக்கோம். நீங்கள் வாழ்கின்ற இடத்துக்கு உன் பேர் என்னையா? உன் பேர் என்ன? ஹலோ, அல்ல சிரிச்சுக்கிட்டு பேசுங்க. உங்கள்ட்ட எல்லாம் சிரிச்சுக்கிட்டு பேசுற எங்க இடத்துல வந்து கோபம். உன் பேர் என்ன? சொல்ல முடியாது. என்ன எவ்வளவு எகத்தால வந்தா சொல்ல முடியாது. என்ன கட்சியா? பேர் என்ன சொல்லு. சொல்றேன். அப்புறம் என்ன சொல்ல முடியாது? பேர சொல்றான். சொல்ல முடியாது. பேர சொல்றா. சொல்ல முடியாதியா? மரியாதையா ஒழுங்கு மரியாதையா பேர சொல்றான். அடிச்சு மூஞ்சி முறை உடைச்சவனாரு. சொல்ல முடியாதியா? சத்தியமா அடிச்சு. நான் சொல்றேன். அவன் பேர் தானே? நான் சொல்றேன் சாமி. சொல்ல முடியாதியா? சரி, நீ சொல்லு. அவன் பேரை கேட்டீங்க? அவன் பேர் சொல்ல முடியாது. டேய், அப்புறம் எங்கடா நான் சொல்றேன்னு வந்த? அதான் சொல்றோம்ல. என்ன சொல்றிய? அதான் சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? அட பேரே சொல்ல முடியாது. பேரே சொல்ல முடியாதுன்னா உனக்கு அவ்வளவு திமிரா? அட ஏயா சும்மா டேய், திமிரல. எனக்கு டென்ஷன் ஆகுதுனே. முடி சொல்ல முடியாது. டேய், பேர் சொல்லிடுறா. அடிச்சு போறா. பேர் தாயா சொல்ல முடியாது. அடிச்சு மூஞ்சி முறை போறானா? பேரே சொல்ல முடியாதியா? பேரே சொல்ல முடியாது. பேரே சொல்ல முடியாதா? பேர் சொல்லு. ஐயா, நீ லூசு, 4 சொன்ன. என் பேரே சொல்ல முடியாது. டேய், நீ என்னடா உனக்கு அவ்வளவு திமிராடா? அடையா, நீ பேசியா? உங்களுக்கு புரியுதா புரியலையா? இல்ல, என்ன புரியல எனக்கு. எது வாழ்வாங்க வாதுவாதுன்னா அவர் ஓதுங்கிறார். இல்ல, உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா புரியலையா? இல்லப்பா, உங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு மனநிலை இல்ல. எனக்கு அந்த அளவுக்கு பக்குவமும் பத்தாது. நான் கூட ரொம்ப விவரமான சாமியா இருப்பீங்கன்னு பார்த்தா ஒன்னும் விவரம்லாம் சாமியா இருக்க ஐயா இருக்கு. இப்ப 2 பேரும் சொல்றோம். என்ன சொல்றீங்க? அவன் பேர் தானே கேட்டீங்க? ஆமா. சொல்ல முடியாது. இங்க இருந்து விட்டேன்னு வச்சுக்க. இது அடி வராது. நல்லா கிராக்க போகும். சரி, என்ன வேலை பாக்குறீங்க? புடுங்குறோம். எவ்வளவு புடுங்கிருப்பிய நேரம்? 1500 ரூபாய்க்கு புடுங்கிருக்கு. பாக்கி 1500 ரூபா மட்டும் இருக்கு இன்னும். சரி, உங்க பேர் என்ன? சொல்லுவேன். சரி, சொல்லுவா. அதான் சொல்லுவேன். சொல்லுங்கடா. சொல்லுவேன். அதான் சொல்லு. அதே சொல்றேன்ல. என்ன சொல்ற? பேரு சொல்லுவேன். பேரே சொல்லுவானா? சொல்லுவேன். அதான் சொல்லுவேன். பேரே சொல்லுவேன். சரி, நானும் அதானே சொல்ல சொல்றேன். அதான் சொல்லுவேன். மண்டை பித்து பிடிச்சி நாடகத்துக்கு வரப்படும். மணப்பாறைக்கு ஓட போறாரு சாமி. தெரியுது, அந்த மண்டை அப்படியே அரைக்கும். சரி, உங்க பேர் என்ன வருதுன்னு போட்டோம். எதுக்காக வந்தீங்க? பையன் வந்துருச்சா? எதுக்காக வந்தீங்க? பையன் வந்தா சரி. எதுக்கு வந்தீங்கன்னு? எதுக்குத்த? யாரையும் எதுப்பா? யார் எதுப்ப? மேல தொடாதீங்க. தேவையாடா? தொடாதீங்க சாமி. இல்ல, யாருன்னு நான் சுத்தம் இல்ல. பரவாயில்ல. யாரை எதுப்ப? யாரையும் எதுப்பா? யாரையும் எதுப்போம்னா இங்க இருக்கிறது இப்ப நானு. உங்களை கூட எதுப்பா? என்ன இருப்பியா நீ? ஏமலே கை வைக்கிறீங்களா? என்ன நீ பண்ண கேக்குறேன்? என்ன மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன மரியாதை? என்ன மரியாதை?
மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன மரியாதை? என்ன மரியாதை? அவனே ஒண்ணு பேசிட்டு இவ்வளவு நேரம் எவ்வளவு மரியாதை கொடுத்து இடத்துக்கு பேர் என்ன, நீங்க பாக்குற வேலை என்ன, எவ்வளவு மரியாதையா பேசுறீங்க? மரியாதை ஒண்ணு இருக்கா? என்ன மரியாதை? மரியாதைலாம் போட மாட்டேங்கிறீங்க. எதுக்கு சும்மா? அண்ணே, வேணாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணே, வேணாம்ண்ணே நான் பாத்துக்கிறேன். ஒப்புடன் முகமணந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிடா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு வாழன முகங்கள் திருவாளாக இங்க பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானேன்னு சொல்லியிருக்காங்க. இதான் வரவேற்பு. தன்னுடைய இல்லம் நாடி வந்த எவராகிலும் அந்த மனுஷனா முகமலர்ச்சியோடு வரவேற்பு கொடுக்கணுங்கிறது தான் இந்த தமிழருடைய பண்பு, இந்த தமிழருடைய கலாச்சாரம். அதுதான். ஆனா ஆளுக்கு ஒரு கம்பத்தை சொல்லிக்கிட்டு நல்ல பொருத்தமே இல்லாம எதுக்குடா அப்படி நிக்கிறீங்க? டேய், எந்த ஊரா நீங்க ரெண்டு பேரும்? ஐயோ போச்சுடா. அப்ப அதை சொன்னீங்களே, நானும் அது உள்ள எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னு? தேங்காய் எதுக்கு உடைக்கிறாங்க? தேங்காய் எதுக்கு உடைக்கிறாங்க? தெய்வத்தின் காரணம் முதல்ல சிவனுக்கு நிகரான ஒன்றாக தேங்காயை கொண்டு வந்தாங்க. விநாயகர் பெருமானுக்காக உடைச்சது. விநாயகர் பெருமானுக்காக தேங்காய் உடைச்சாங்க. எங்க படிச்சீங்க? படிச்சிருக்கீங்களா? சொல்றாரு அவரு. தேங்காய் விநாயகர் பெருமானுக்காக உடைச்சாங்களா? ஆமாங்க. அது முதல்ல சிவனுடைய அம்சமாக முக்கன் சிவனுக்கு உண்டு. அது போல முக்கண்ணை வைத்து தேங்காயை படைத்ததே விநாயகர் பெருமானுடைய கோபம் தனியே சிவபெருமானையே அடிப்பதாக ஒரு காட்சிக்காக தான் தேங்காயை படைச்சது. விடுங்க, தெரிஞ்சா தெரியல என்று கூட சொல்லிட்டு போங்க. அதுக்காக நீங்க வாட்டுக்கு என்னமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேங்காய் ஏன் உடைக்கிறாங்க தெரியுமா? ஏன் உடைக்கிறாங்க? ஏன்? அதான் உண்மை. தேங்காய் ஏன் உடைக்கிறாங்க? உடைக்கிறாங்க சட்னி வைக்கிறதுக்காக. வெண்டிக்காய் பொரியல் ஏன் வைக்கிறா? நல்ல சோத்து மூட கேட்க போய் சொல்லுங்க. இல்ல, உங்கள்கிட்ட நான் வேற மாதிரி பேசலாம்னு நினைச்சேன். ஆனா உங்கள்கிட்ட எப்படி பேசினா அது சரியா வரும்ன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல. இங்க வாங்க தம்பி. உலகில முழு கடவுள்னா யார சொல்லும்? சரி, விநாயகர் முழு கடவுள்னா முதல் தோற்றம் பராபரத்திலே பிறந்தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சித்தி தோன்றி. ஆமா, பராபரத்திலே பரம். ஆமா, பரத்திலிருந்து சிவம். சிவன் முதல்ல தோன்றியது யாரு? சிவன். அவர்கள் முதல்ல தோன்றியது சிவன் தானே சொல்றோம். அவர்தான் சொன்னார். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் தான். வச்சு இன்னைக்கு கஞ்சியா உங்களை காய்ச்ச போறது இல்ல. அண்ணே, சிவபெருமான் அண்ணே அவரை கூப்பிடு. சிவன் பெருமான் இருக்கும்பொழுது எப்படி விநாயகர் வந்தார்? முதல் கடவுள் முதல் தோற்றம் இவ்வுலகிலே பராபரத்திலே பரம் பரத்திலே சிவம் சிவத்திலிருந்து சக்தி. சிவபெருமானால முதல்ல தோன்றினார். விநாயகர் பெருமான எதுக்கு முதல் கடவுள் சொன்னீங்க? இங்க வா நீ எதுக்கு? அவருக்கு விநாயகர் பெருமான முழு கடவுள் யாரு சொன்னது? அவர் தெரிஞ்சதே பாவா அவர் சொல்லியிருக்காரு. விடுங்க சாமி. என்ன விடுங்க சாமி? இல்ல, ஒரு ஆள்லாம் பின்னாடி வைக்க மண்டை கண்டே உடத்தாலும் உடப்பா பின்னாடி விட்டாரு அவரு. அது உங்கள்டால கேட்டேன். கேள்வி யாருக்கிட்ட கேட்டேன்? எங்கிட்ட கேட்டேன். உங்கள்ட்ட கேட்டா பேசாம வாயை பத்தி சும்மா இருக்கணும். முதல்ல ஆதியும் மந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியாக விளங்கக்கூடிய ஒரு சிவபெருமான். அவர் தான் முதல் கடவுள். அப்புறம் விநாயகர் பெருமான் சொன்னீங்க. அவரு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எதாவது சொல்றதா? அதெல்லாம் கிடையாது. அப்ப பேசாம வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும். தெரியாத நான் பேசுவேன்ல. இது எதுக்கு நான் பேசுவேன்ல. தெரியல என்ன செய்யணும்? வாயை பொத்திக்கிட்டு அவருக்கு தான் பிரஷர் இருக்குல்ல. பிரஷர் இல்ல, நான் வந்துருச்சு. இதுவரை இல்ல எனக்கு, உண்மையாவே இதுவரை இல்ல. ஆனா இன்னைக்கு வந்துருச்சு. நீ ஏப்பா வாயை பொத்திக்கிட்டு வாப்பா. நீ வாயை தர உடனே அவனெல்லாம் சும்மா விட்டுற மாட்டேன். நீங்க சொன்னீங்க வாயை பொத்திக்கிட்டு இருக்க சொல்லி. சரி, நான் உடனே சொல்ல அவரை சொன்னேன். நீங்க யாரை கும்பிடுறீங்க? நீங்க வணங்கக்கூடிய கடவுள் யார்?
நாங்கள் வணங்கக்கூடியவர் முருகன். முருகப்பெருமானுக்கு மொத்தம் எத்தனை படை வீடு? முருகனுக்கு 6 வீடு. பரவாயில்லையே, தெரியுமா? சரி, 6 படை வீட்டுக்கு பேர் சொல்லு பார்ப்போம். 6 படை வீடுக்கும் பெயர். முதல்ல இருக்குது 1ஆம் படை வீடு, 2வது இருக்குது 2ஆம் படை வீடு, 3வது இருக்குது 3ஆம் படை வீடு, 4வது இருக்குது 4ஆம் படை வீடு, 5வது இருக்குது 5ஆம் படை வீடு. தெரிஞ்சா சொல்லி என்னண்ணே என்ன கட்டியா இப்போ கேளுங்க, நான் சொல்றேன். முருகனுக்கு படை வீடு 6ன்னாரு. ஆமா. 6ங்கிறது சரிதான். ஆமா. ஆனா சரி, தெரியாம சொல்லிட்டேன். 1ஆம் படை வீடு, 2ஆம் படை வீடு. சரி, விடுங்க விடுங்க. அதே தானே சொன்னேன். என்ன? சரி, விடுங்க விடுங்க. ஒரு டை பார்த்துருங்க. சரி, இப்ப முருகப்பெருமானுடைய 6 படை வீட்டுக்கு பேர் இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும்ல? சொல்லுங்க. ஓலை வீடு, உனக்கு எலி மருந்து வச்சு கொடுங்கடா முதல்ல. ஓட்டு வீடு, தூங்கிட்டு நிம்மதியா. சிமெண்ட் சீட்டு, கூலிங் சீட்டு, சிங்கிள் மாடி, டவுன் மாடி. அந்த காலத்துல எது சிமெண்ட் சீட்டு வந்துச்சு? அது கூலிங் சீட்டு. வேணா, நீ சும்மாவே கொள்ற காசை கொடுத்து எங்க கொள்ளவா? காசே வேணாம். அண்ணே 50 ரூபாயில வாங்க மாட்டேன். உன் காசே வேணாம். ஒருத்தன் 1ஆம் படை வீடு, 2ஆம் படை வீடுங்கிற, இன்னொருத்தன் ஓலை வீடு, குடிசை வீடுங்கிறாடா. டேய், இந்த பைத்தியக்காரங்களுக்கு மத்தியில இந்த பைத்தியம் இங்க வேற உயிரை போட்டு வாங்குது. ஐயோ, முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு இருக்கு. 6 படை வீடுகளும் ஏன் உருவாச்சு, எதுக்காக உருவாச்சுங்கிறதுக்கு ஒரு ஆகப்பெரும் காரணமே இருக்கியா? இன்னொன்னு என்ன உண்மை? உண்மை அதுவாக தெரியுமா தெரியாதா? தெரியுமா? எப்படி உருவான அது தெரியாம எங்க இவ்வளவு சொல்றது தெரியாது, எங்களுக்கு தெரியாம இருக்கு. அதையாவது சொல்லி தரேன், நல்லா இருக்கு. 6 படை வீடு எப்படி உருவாச்சுன்னு தெரியாதா உனக்கு? அதான் சொன்னேன். கூரை வீடு வந்து பனையில ஏறி பனை மரத்தை வெட்டி கோரைய அறுத்து கெட்டுனது கூரை வீடு. ஓட்டு வீடு எப்படி? பனை மரத்தை வெட்டி கட்டையை அடுக்கி ஓட அடுக்கிறதுனால ஓட்டு வீடு. கார வீடு காங்கட்டில் போட்டதுனால கார வீடு. சூப்பர். மண்ணு வீடு மண்ணை குலைச்சு அப்படினால மண்ணு வீடு. இந்த நாள் எங்கேல இருந்த? ஐயா, நான் நாடகத்துக்கே வரல, நான் திருவிழாக்கு வந்தேன். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமுமே அந்த பனைமரத்தை ஏறி கோரைய வச்சு இப்ப நிக்கிறான் பாரு, பைத்தியார மாதிரி ஒண்ணும் தெரியாத வைக்க பாரு. பாத்துக்கங்கப்பா, நல்ல பிள்ளை, நல்ல மனுஷங்க, ரொம்ப பாத்துக்கங்க. கோழி கலகலன்னு ஓடுது. அப்படித்தான் போகுது. எனக்கு பொசு பொசுன்னு தான் வருது எனக்கு. சரி தம்பி, கேள்வி பதில் டக்கு டக்குன்னு சொல்றோமா? என்ன பதில்? என்ன பதில் சொன்னீங்க? என்னடா பதில் சொன்னீங்க? டேய், என்ன பதில் சொன்னீங்க? என்ன 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 என்னடா என்ன மரியாதை பேசுங்க. என்னடா மரியாதை? மோகர கட்டையில பாரு, முருகப்பெருமானை கும்பிடுறேன்னு சொல்லிட்டு 6 படை வீட்டுக்கு பனைமரத்துல ஏறி மண்ணை வச்சு கட்டுறாடா. மோரைய பாருவேன். அண்ணா எப்படி கட்டுவாங்க? டேய், நான் சொல்றேன் கேளு. இப்ப நான் சொல்றேன் திரும்ப சொல்லி சொல்லுங்க, சரியா? தென்பரங்குன்றம், தென்பரங்குன்றம் முதற்படை வீடு, முதற்படை வீடு. திருச்சீரலைவாய். அண்ணா என்ன திருச்சீரா? ஏன்ட சொல்லல, எவ்வளவு கடை வாங்கினேன் சொல்லு அண்ணே. ஐயா வாங்கியிருக்கேன். திருச்சீரலைவாய். நீ சீரழிவாய் சொல்லு. அவனுக்கு மட்டும் நுழையிறதா சொன்னீங்க, என்கிட்ட நுழையவே மாட்டேங்குது. நுழைய மாட்டேங்குது, என் வாயில் நுழைய மாட்டேங்குது. திருச்சீரலைவாய். திருச்சி ஈரலைவாய். ஈரலைவாய் இல்லடா, திருச்சீரலைவாய். அதே எங்களுக்கு நுழையில இல்லை, நீங்களே சொல்ல. திருஆவணங்குடி. திரு ஆவணங்குடி. திரு திரு ஆவணங்குடி. திருவேரகம்.
திருவேரகம். திருவேடகம் இல்லடா, திருவேரகம். திருவேரகம். குன்றுதோர் ஆடல். குன்றூர் ஆடை. என்னது? குன்றூர் ஆடை. குன்றுதோர் ஆடல். என்னென்ன பேசுற இந்தியா? குன்றுதோர் ஆடல். சொல்றா பாரு சரியா. குன்றுதோர் ஆடல். கை கொடுங்க. குன்றூர் ஆடல். சபாஷ். சரியா சரியா. குன்றுதோர் ஆடல். திருமாலிருஞ்சோலை. திருமாஞ்சோலை. திருமாஞ்சோலை இல்ல, திருமாலிஞ்சோலை. திருமாலி இல்லையா, திருமாலிருஞ்சோலை. திருமாலிருஞ்சோலை. இப்பதான் சரியா சொல்லிருக்கீங்க. இப்ப தென்பரங்குன்றம், திருப்பரங்குன்றம், ஆமா. திருச்சிரலைவாய், திருச்செந்தூர், ஆமா. திருஆவினன்குடி, பழனி, திருவேரகம், சுவாமிமலை, குன்றுதோராடல், தனிங்கமலை, திருமாலிருஞ்சோலை, பழமுதிர்ச்சோலை. இப்படி 6 படை வீடு முருகப்பெருமானுக்கு இருக்கு. முருகன் தானே கும்பிடுறீங்க நீங்க? ஆமா ஆமா. சொல்றதெல்லாம் ஒவ்வொரு நேரம் நுழைய பாக்குது சாமி. என்ன பாக்குது? ஆயில நுழைய பாக்குது. ஒவ்வொரு நேரம் நுழைய மாட்டேங்குது. இந்த முருகப்பெருமான் மீது திருப்புகழ் பாடினாரு அருணகிரிநாதர். தெரியுமா உங்களுக்கு? அவர் தான் பாடினாரு. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளென் செய்யும், கொடுங்கூற்றன் செய்யும், குமரேஸ்வரர் ஆளும் கடம்பு. அது தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாதா அது? 4 செய்யும், 6 செய்யும், 7 செய்யும், 8 செய்யும். என்ன செய்யும்? 10 செய்யும். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளென் செய்யும், கொடுங்கூற்றன் செய்யும்.